ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பட்டர் முறுக்கு செய்யலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஹார்டாக இருக்காது. நம்ம பட்டர் போட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, நீங்கள் கடையில் விற்கிற அரிசி மாவு வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருப்பீங்களா அந்த அரிசி மாவு இருந்தாலும் சரி, எது வேணால் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் கையாலே நசுக்கின மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் எள்ளு, நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது கூடவே பட்டர் எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு முறுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிடிச்சிங்கன்னா அழகாக மாவு அழகாக பிடிப்பாக இருக்கும். அப்படியே உடச்சி விட்டால் உடஞ்சி விழுந்துடும். அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்குக்கு மாவு எந்த அளவுக்கு பிசைவோமோ தண்ணி ஊற்றி அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பட்டரோட தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அழகாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. முறுக்கச்சில் முள்ளாக முறுக்கு போடுவோம்ல, அந்த அச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதில் மாவு போட்டு, எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருந்தால் தான் நீங்கள் பட்டர் முறுக்கு போடும்போது அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். எடுக்கும் போதும் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா செவந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பிழிஞ்சு விட்டாச்சு. எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆயில் முறுக்கு செவந்து போயிடும். இந்தமாரி வெள்ளை கலர் மாறாமல் எடுத்துக்கோங்க. எல்லா மாவுமே முறுக்கு பிழிஞ்சு எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹார்டாகவே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணலாம். இப்போ வர தீபாவளிக்கும் ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.